வழியா மைக்க கொடுத்துட்டாங்க. ஆமா, ஆக்சுவலி நானும் மதுரைக்காரர் தான். ஆமா, முதல்ல சரவணன் வந்து அன்னைக்கு கூப்பிட்டாரு. இன்னைக்கு காலைல ஊருக்கு போகிற மாதிரி வரலேன்ட்டேன். இன்னைக்கு இல்லை, ஊருக்கு போகிறோம் பாருட்டேன். அப்புறம் திருப்பி சொன்னார், சார் எல்லாரும் மதுரைக்காரங்க சார். சரி, மதுரைக்காரன் சொல்லும்போது இந்த பாசக்காரங்க இல்லை, சரி வந்துருச்சு. சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போய்க்குவோம் அப்படின்னு நினச்சேன். பேசி முடிச்சு நினைக்கலாம் போது. ஆக்சுவலி இந்த விழா வந்து நீ மதுரையிலே வச்சிருக்க சார். ஏன்னா இங்க நான் ராஜன் சார், அன்பு ஜெலியன் சார், நீங்க உங்களுக்கு சேர்க்க மாட்டேன், எல்லாம் பங்கு வேற மாதிரி கேஸா இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்க, நம்ம தான் இங்க சென்னையில் இருக்க ஆளா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற மேலுக்கு எல்லாருமே மதுரை கோஷ்டி. இங்க அவங்க கூட வந்து வாழ்க்கை இருக்கு பாதி பேர் மதுரை கோஷ்டி கோஷ்டி தான். அப்போ இது எதுக்கு நீங்க இங்கே வைக்கிறீங்க? நீங்க அங்கே வச்சுதான் செலவு மிச்சம் உங்களுக்கு. நாங்கள் அது கொஞ்சம் பேர் தானே அங்கே வந்துருக்கோம், வேனில் போய் பஸ்ஸை பிடிச்சி ஏற்றி வந்துருவாங்க. அதனால் நல்ல குடும்ப விழா அப்படின்னாங்க. அப்படியே இருக்கு, ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. மேடம் சொன்னாங்க, ஆமாம் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி எல்லாம் எடுத்துட்டு மதுரையில் விட்டுட்டே அப்படின்னாங்க. லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு விட்டுட்டார். அப்போ மதுரைக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இது பரவாயில்ல, நீங்கள் வந்து மதுரை 16 அது போதும், 18 ஏகப்பட்டு இருக்குது. இப்போ மதுரை 60 வச்சுருக்கணும், எல்லாம் அவ்வளோ இருக்குங்க. ஆள் கணக்கு பாரு எண்ணி வச்சிருக்கலாம் நீங்க. ஓகே, இங்க 16 ராசி தான். 16 வயதுக்கு வருஷம் 16, மதுரை 16. ஓகே, ஒரு நாள் ராசி தான், 16 நாள் ராசி தான். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் நான் பாராட்டணும்னா கேமராமேன் ரிஜுவான் சார், சூப்பர் சார். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்கு. நமக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரு ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன். ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை நான் உணர முடியுது என்னால். அப்படி தானே? அதுதான் கேமரா. ஒரு கத்தி, அது பல வகையில் மதுரைக்காரங்கில் பல வகையில் கத்தியை கட்டுவாங்க. கசாப்பு வெட்டுற கத்தி, கோழி வெட்டுற கத்தி, ஆளை வெட்டுற கத்தி, டிசைனாக இருக்கும். எடுக்கும்போது தெரிஞ்சுவோம், ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு, ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு, இது விறகு வெட்டுறதுக்கு. இப்படியே அந்த கத்தியே விதவிதமாக வச்சிருக்கோம் மதுரைக்காரங்க. நம்ம இது பழகினாலும் தெரியுது நம்மளுக்கு. அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தியோட இந்த கூர்மை உங்களுக்கு பயம் வரணும். அந்த கத்தியை கைப்பட்டா வெட்டிடுமோன்ட்டு அதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க சார். அப்புறம் மியூசிக் இது என்னன்னா, இந்த மற்ற எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம். இது இப்போ டிஃப்ரெண்ட். முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்கம் வாசனையும் இல்லாமல் முழுக்க மதுரை மண் வாசனையோடு என்ன டைரக்டரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டரு, நடிகர், கதாநாயகி, அது மற்ற பொண்ணு மாதிரி இருக்கு. இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போது மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும். இது பார்த்தா அத்தை பொண்ணு மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கதாநாயகி நினைக்கல. சரி ஓகே, புளிச்சர் வீட்டில் அவங்க சொந்தக்கார பொண்ணு கூட்டிருக்காங்க உங்களுக்கு நினச்சேன். இங்கே சொல்லும்போது அவங்க பார்த்தா அவ்வளோ கருப்பா கலையா. ஆமாம், ஊரில் பழைய வந்துச்சு. அப்போ சைட் அடிச்சு திருச்சிப்போம்ல கோயிலில்
அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஹீரோ ஜோரம் விஜய். ஜுரம் எங்களுக்கு ஜுரம் வந்துச்சு. இப்போ நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்து இருக்கும். முன்னாடி கொடுத்துன ஆள் இறக்கிட்டாங்களேன்ட்டு. நிறைய படங்கள்ல இது ஹீரோக்கெல்லாம் மதுரக்காரன் நடிச்சிருக்காங்க. யாரா மதுரக்காரன்டாம்பாங்க, ஏய் மதுரக்காரண்டிம்பாங்க. எனக்கு மட்டும்தான் மதுரக்காரனா இருக்கும், மூஞ்சி மதுரை தெரியாதுங்கிறது. ஆனா இன்னைக்கு மதுரக்காரன் சொல்லும் போது அந்த முகத்துலயும் அந்த மதுரை கலை இருக்குல்ல, மதுரக்காரன் தான் உங்களை பார்க்க போச்சு. மதுரை ஹீரோ தான் பார்ப்பனாங்க. எனக்கு மதுரக்காரன் நடிச்சுட்டு போயிடுவோம். அவர் வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல வேணாம், கரெக்டாக வருட்டுங்கிறேன். விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. அருண் விஜய் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி, இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அடைச்சிருக்காங்க. அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு, விஜய் சேதுபதி ஒரு ரூட்டு, அது மாதிரி நீங்கள் ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு கிட்ட கொடுங்க. அப்புறம் இந்த யூனிட்டு 1980 ஒருதலை ராகம் படம் வந்துச்சு. மிகப்பெரிய 1 வருஷம் ஓடிச்சு. அதில் எல்லாம் புதுசு. இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாம ப்ரொடியூசர் புதுசு, டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு, நடிகர் எல்லாமே புதுசு. ஒருத்தரோட பழைய முகம் இல்லை. அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்னைக்கு நம்ம தலைவர் டிஆர் அதில் புதுசு வருது. எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒருதலை ராகம். அதே மாதிரி இந்த மதுரை 16 எல்லாமே புதுசு. ஆனால் பண்ண போது ரவுஸ் பஞ்சு போடுவோமே என்ன, அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ். இந்த டிஆர் சொன்ன உடனே வருது இப்படியே. அதனால அப்புறம் மவுஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சார் பிடிச்ச சார் ஃபுல்லாக ஏஐபி கிடையாது ரோபோ. நீங்கள் ஒரே ஊருக்காரங்க, ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. மறைச்சிட்டாரு நாகரிகத்தை மறைச்சிட்டாரு நிறைய. அப்புறம் தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நான் உயிர் பெற இருக்காங்க. மதுரை வேற, மதுரை அதனால மீனாட்சி ஆட்சி தான். மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை, அது ஆன்மீக மண் மட்டும் இல்லை, வீர மண்ணுவாங்க, பாசம் மண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரமண் பாசமன், அதனோட நன்றி மண்ணா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இவர் ஒரு ஒத்து வைக்கல பிடிச்சது. அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு டாக்டர் அதை மட்டும் சொல்லவர். அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க, டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்லவர். எல்லாம் சொல்லிட்டாரு. பாப்பாரு அவரை விட்டுட்டு அப்பாரு, நீ வாடா, ஏய் கார்த்திக் நீ வாடா. கடைசியாக எல்லாம் கேமரா இல்லைங்க வாங்க எல்லாம் இங்கே நன்றி சொல்லியிருக்கலாம். ஆமாம், செக்யூரிட்டி அவங்க கூப்பிட்டுருக்கலாம். அப்போ மதுரைங்கிறது வீரமண் பாசம் மண்ணும் கூட அது ஒரு நன்றியுள்ள மண்ணு போல இருக்கு. அது இவருக்கு போட்டியே அவர் யாரு டைரக்டர் ஜான் தாமஸ். அவர் லிஸ்ட் போட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அதுக்கு பேனா வாங்கிட்டு பாருல கடையில் கடைக்காரனுக்கு, இந்த பேனா கொடுத்த கடைக்காரனுக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் அவர் லிஸ்ட் போட்டார். நம்மளுக்கு சரி பிடிச்சிரு போடுக்கு இன்னைக்கு. இவரை ப்ரொடியூசர் பேசிட்டு நாங்கள் அவர்கிட்ட போயிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு போயிட்டு வராரு. சாலை கூட்டு திருப்பி வச்சுட்டாரு. நான் என்னடா அது திருப்பி முதல்ல இருந்தா. ஆமாம், நான் தாரணியை மறந்துட்டேன். ஓகே, நீங்கள் உண்மையிலே நன்றி. இவங்க பாருங்க, அவர் ஸ்டூடெண்ட், அவங்க நன்றியை கட்டுறதுக்கு அவங்க வந்துருக்காங்க. இப்படியா எனக்கு வாணி தெரியாது சார். நீங்கள் வாணி பூஜன் ஏதாவது சொல்லி ராணி பூஜை சொல்லிக்கிருப்பீங்க. எங்கே இழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும். ரோட்டில் இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகருக்கும் மிகப்பெரிய பேர் வரணும்.
ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரும்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு தடவை வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பெரிய ஆக்டராக இருக்காங்க. புதுசு பெரிய புதுசு ஆக்டர் இருக்குது, கேமராவும் பெரிய கேமராமேன் ஆக்டர், மியூசிக்கு பெரிய ஆக்டர் இருக்குது, டேரக்டர் பெரிய ஆக்டர் இருக்குது, ஹீரோலாம் ஒரு 3-4 வருஷம் அவன் பிஸியாக இருந்தார். அதே ஒரு தடவை எப்படி வெற்றி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட்டு, அதே மாதிரி இந்த புது யூனிட்டு ஒரு மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரைக்காரன் மட்டும் வைக்காம தஞ்சாவூர்காரன், கும்பகோணக்காரன், திருச்சிக்காரன் எல்லாரையும் நீங்கள் அரவணைச்சு போங்க. நன்றி, வணக்கம்.